ம். நீங்க எப்பவாவது ஒரு சின்ன மாம்பழ கொட்டைய கையில வச்சுட்டு, இதுக்குள்ள எப்படி இவ்ளோ பெரிய மாமரத்துக்கான மேப் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? நெறைய பேர் அப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அது ரொம்ப ஆழமான கேள்வி. கண்டிப்பா. இல்ல உங்கள பார்த்து யாராவது, நீங்க அப்படியே உங்க தாத்தா மாதிரி சிரிக்கிறீங்கன்னு சொல்லும்போது, அந்த சிரிப்பு எப்படி 2 தலைமுறைய தாண்டி உங்ககிட்ட வந்துச்சுன்னு ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அது நமக்கே சில சமயம் ஆச்சரியமா இருக்கும். உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம உலகத்தோட மிக அடிப்படையான, ஆனா அறிவியல் உலகையே வியக்க வைக்கும் ஒரு ரகசிய சங்கேத மொழிய பத்தி பேசப் போறோம். அதாவது 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்துல இருக்கிற தகவல்கள மூலப்பொருளா வச்சுக்கிட்டு இந்த விவாதத்த நம்ம பண்ண போறோம். சரியா சொன்னீங்க. ஒத்த உயிரிகள் ஒத்த உயிரிகளை தோற்றுவிக்கும் அப்படிங்கிற இயற்கையோட மாயாஜாலம் எப்படி வேலை செய்யுது? மரபியல் அதாவது ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஆச்சரிய உலகம் எப்படி இயங்குதுன்னு இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா ஒரு டீப் டைவ் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். மாம்பழ கொட்டையிலிருந்து மாமரம் தான் வரும். ஆப்பிள் மரம் வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த தகவல் எப்படி அந்த சின்ன விதைக்குள்ள பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ம். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு உடல் அமைப்பு, குணங்கள், நோய்கள் என எல்லாத்தையும் கடத்துற அந்த டிஎன்ஏ பத்தியும் அதோட செயல்பாடுகள் பத்தியும் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த மரபியலோட தொடக்க புள்ளி எங்க ஆரம்பிக்குது? இதோட தொடக்கம் ரொம்ப அமைதியான ஒரு துறவி மடத்தோட தோட்டத்துல ஆரம்பிக்குது. 1822ல ஆஸ்திரியால பிறந்த கிரிகல் சோஹன் மெண்டல் அப்படிங்கிறவர் தான் மரபியலோட தந்தை அப்படின்னு இந்த மூலப்பொருள் சொல்லுது. ஒரு துறவி மடத்திலயா? வாவ்! ஆமா, அவர் ஒரு அகஸ்தீனியன் துறவி. 1856ல இருந்து 63 வரைக்கும் முழுசா 7 வருஷங்கள் அவர் மடத்து தோட்டத்துல செஞ்ச ஆய்வுகள் தான் நவீன மரபியலுக்கு அடித்தளம். 7 வருஷம் ஆய்வு செஞ்சிருக்கிறாரா? ஆமா, சுமார் 34 வகைகளுக்கு உட்பட்ட 10,000 தாவரங்களை அவர் ஆய்வு செஞ்சார். 10,000 தாவரங்களா? ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. இத்தனை தாவரங்கள் இருக்கும்போது அவர் ஏன் குறிப்பா பட்டாணி செடிய, அதாவது பைசம் சட்டைவாம் செடிய தேர்ந்தெடுத்தார்? இது ஒரு நல்ல கேள்வி. ம்ஹும். அதாவது ஒரு சயின்டிஸ்ட் தான் ஆய்வுக்கு சரியான லேப் எலிய தேடுற மாதிரி இல்ல இது. இதுல அப்படி என்ன சிறப்பு? அவர் அந்த பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல் விஷயம், அதோட குறுகிய ஆயுட்காலம். ஒரு பருவ தாவரம் அது. அதனால சீக்கிரமே பல தலைமுறைகளை வளர்த்து முடிச்சு முடிவுகளை எடுக்க முடிஞ்சது. ஓஹோ, அது ஒரு லாஜிக்கான காரணமும் தான். அது மட்டும் இல்லாம அதுல இயற்கையாகவே தன் மகரந்த சேர்க்கை நடக்கும். வேணும்னா எளிதா அயல் மகரந்த சேர்க்கையும் செய்யலாம். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப தெளிவா வேறுபடுற 7 ஜோடி பண்புகள் அதுல இருந்துச்சு. தெளிவா வேறுபடுற பண்புகளா அப்படின்னா? இப்ப உயரம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணு நெட்டையா இருக்கும் இல்ல குட்டையா இருக்கும். நடுவுல எந்த ஹைட்டும் இருக்காது. விதை மஞ்சள் நிறத்துல இருக்கும் இல்ல பச்சை நிறத்துல இருக்கும். ஓ, அப்ப கருப்பு வெள்ளை மாதிரி ரொம்ப தெளிவாத வேறுபாடுகள் இருந்துச்சு இல்லையா? ஆமா, இந்த பண்புகளை வச்சு அவர் ஒரு பண்பு கலப்பு, அதாவது மோனோ ஹைபிரிட் கிராஸ் செஞ்சு பார்த்தார். தூய நெட்டை செடியையும் தூய குட்டை செடியையும் கலப்பு செஞ்சார். அப்ப சந்ததியில, அதாவது F1ல நடுத்தரமா ஒரு செடி வந்திருக்குமே. அதுதான் இயற்கையோட ஆச்சரியம். நடுத்தரமாவும் வரல, குட்டையாவும் வரல. முதல் சந்ததியில எல்லாமே நெட்டை செடிகளா தான் வந்துச்சு. குட்டை பண்பு அப்படியே மாயமாயிடுச்சா? வெளியில பார்க்க அப்படிதான் தெரிஞ்சது. ஆனா அந்த முதல் தலைமுறை செடிகளை மீண்டும் கலப்பு செஞ்சப்போ 2ஆம் சந்ததியில, அதாவது F2ல மாயமான அந்த குட்டை செடி மறுபடியும் முளைச்சு வந்துச்சு. நிஜமாவா? இது எப்படி சாத்தியம்? அங்கதான் ஓங்கு தன்மை விதி, அதாவது லா ஆஃப் டாமினன்ஸ் வேலை செய்யுது. நெட்டை மற்றும் குட்டை செடிகள் 3க்கு 1 அப்படிங்கிற விகிதத்துல வந்துச்சு. இது அதோட புறத்தோற்ற விகிதம், அதாவது ஃபீனோடைப். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீனாக்கு விகிதம், அதாவது ஜீனோடைப் எப்படி இருந்துச்சு? அது 1க்கு 2க்கு 1 அப்படிங்கிற விகிதத்துல இருந்துச்சு. ஒரு தூய நெட்டை, 2 கலப்பின நெட்டை, ஒரு தூய குட்டை. இதுல நெட்ட பண்பு அப்படிங்கிறது வெளிப்படுற ஓங்கு பண்பு. குட்டை பண்பு உள்ள மறைஞ்சிருக்கிற ஒடுங்கு பண்பு. அதாவது ஒரு பண்பு மறைஞ்சிருக்குன்னா அது அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல, அடுத்த தலைமுறைக்காக காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இத ஆர்சி புன்னட் உருவாக்குன புன்னட் கட்டம் மூலியமா நாம ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கலாம். ஒரு செஸ் போர்டுல காய்கள் நகர்ற மாதிரி இதுவும் ஒரு சிம்பிளான கணிதம் தான். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, ஒரு பண்பை வச்சு சோதனை செஞ்சவர் அடுத்து 2 பண்புகளை எடுத்திருப்பாரே. ஆமா, அதான் இரு பண்பு கலப்பு. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் விதையோட நிறம் அப்புறம் வடிவம் 2யும் ஒண்ணா எடுத்தார். மஞ்சள், பச்சை, உருண்டை, சுருங்கியது அப்படிதானே? அதேதான்,
உருண்ட மஞ்சள் விதையையும் சுருங்கிய பச்சை விதையையும் கலந்தப்போ 2ஆம் சந்ததியில அவருக்கு 9க்கு 3க்கு 3க்கு 1 அப்படிங்கிற விகிதத்துல செடிகள் கிடைச்சுது. ஓஹோ. இதுல ஆச்சரியம் என்னன்னா, பெற்றோர்கிட்ட இல்லாத புதிய வகை தாவரங்கள், அதாவது உருண்ட பச்சை, சுருங்கிய மஞ்சள் தாவரங்களும் தோன்றியிருந்துச்சு. ஒரு பண்பு இன்னொரு பண்போட ஒட்டிக்கிட்டு வரல, தனித்தனியா வந்திருக்கு. ஆமா, இதுல இருந்து தான் மெண்டல்ஸ் தன்னோட சார்பின்றி ஒதுங்குதல் விதிய, அதாவது லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படிங்கறத முன்வைத்தார். பல பண்புகள் கடத்தப்படும் போது ஒரு ஜோடி பண்பு இன்னொரு ஜோடியோட சார்பின்றி தனித்து ஒதுங்குது. இது ஒரு சீட்டுக்கட்டை குலுக்கி போடுற மாதிரி இருக்கு இல்லையா? ஒவ்வொரு முறை குலுக்கும் போதும் புதிய கலவைகள் வருது. மெண்டல் இதை காரணிகள் அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு நாம இதை ஜீன்கள் அப்படின்னு சொல்றோம். கரெக்ட். இது ஒரு சமையல் குறிப்புல இருக்கிற தனித்தனி வரிகள் மாதிரி. ஒவ்வொரு வரியும் ஒரு குறிப்பிட்ட சுவையை தீர்மானிக்குது. அந்த சமையல் குறிப்பு உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் மைக்ரோஸ்கோப் வழியா உள்ள போய் இந்த குரோமோசோம்கள், டிஎன்ஏ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பா. 1888ல வால்டேயர் அப்படிங்கிறவர் தான் குரோமோசோம் அப்படிங்கிற சொல்ல உருவாக்குனார். செல்களோட உட்கருவுல, அதாவது நியூக்ளியஸ்ல இருக்கிற மென்மைய நூல் மாதிரியான அமைப்பு தான் இது. இதுதான் அந்த மரபு பொருளை சுமந்துட்டு போகுதா? ஆமா, இந்த குரோமோசோம்கள்ல சென்ட்ரோமியர் அப்படின்னு ஒரு முதன்மை சுருக்கம் இருக்கு. அது அமைஞ்சிருக்கிற இடத்தை பொறுத்து இத 4 வகையா பிரிக்கலாம். ஓ, என்னென்ன வகைகள் இது? நுனியில இருந்தா டீலோசென்ட்ரிக், நுனிக்கு பக்கத்துல இருந்தா ஆக்ரோசென்ட்ரிக், மையத்துக்கு பக்கத்துல இருந்தா சப்மெட்டாசென்ட்ரிக், மையத்துல இருந்தா மெட்டாசென்ட்ரிக். புரியுது. இதுல அந்த குரோமோசோமோட இறுதி பகுதியில டீலோமியர் அப்படின்னு ஒன்னு இருக்கே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டீலோமியர் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு உறை மாதிரி செயல்படுது. எனக்குனவோ இது நம்ம ஷூ லேஸ் நுனியில இருக்கிற பிளாஸ்டிக் உறை மாதிரி தோணுது. அது இல்லைன்னா லேஸ் பிரிஞ்சிடும் இல்லையா? ரொம்ப சரியான ஓமை. குரோமோசோம்கள் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இதுதான் பாதுகாக்குது. ஆனா இத பத்தி இன்னும் ஆழமா பார்த்தோம்னா, ஒவ்வொரு முறை செல் பகுப்படையும் போதும் இந்த டீலோமியர்கள் குறுகிட்டே வருது. தேஞ்சிட்டே வருதுன்னு சொல்றீங்களா? ஆமா, இது முழுமையா குறுகி போனா செல்கள் முதுமை அடையும். அதனாலதான் இத செல்களோட முதுமைய உணர்த்தும் கடிகாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வாவ், நம்ம உடம்புக்குள்ளேயே முதுமைக்கான கவுண்டவுன் ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் பயமாவும் இருக்கு, அதே சமயம் பிரமிப்பாவும் இருக்கு. சரி, இந்த டிஎன்ஏவோட வடிவம் எப்படி இருக்கும்? 1962ல நோபல் பரிசு வாங்கின வாட்சன் மற்றும் கிரிக் இவங்க வெளியிட்ட டிஎன்ஏ முப்பரிமாண மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு அடிப்படை. அது ரோசலிண்ட் பிராங்க்லின் அப்புறம் வில்கின் செஞ்ச ஆய்வுகளோட அடிப்படையில உருவாக்கப்பட்டது இல்லையா? ஆமா, உண்மைதான். இது 2 பாலிநியூக்ளியோடைடு இழைகளாலான ஒரு இரட்டை சுருள் அமைப்பு, அதாவது டபுள் ஹெலிக்ஸ். ஒரு முறுக்கப்பட்ட ஏணி மாதிரி. அதேதான். சக்கரை மற்றும் பாஸ்பேட் முதுகுத்தண்டா செயல்பட அந்த ஏணியோட படிகள் மாதிரி நைட்ரஜன் காரங்கள் இருக்கும். அடினைன் எப்போதுமே தைமினோட 2 ஹைட்ரோஜன் பிணைப்பால இணையும், அதாவது A=T. அப்போ குவானைன் எப்போதுமே சைட்டோசினோட இணையும், கரெக்டா? ஆமா, 3 பிணைப்பால இணையும். சார்காஃப் படி இதோட விகிதங்கள் எப்போதுமே சமமாதான் இருக்கும். ஒரு பூட்டுக்கேத்த சாவி மாதிரி ரொம்ப துல்லியமா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி. ஒரு செல் 2ஆ பிரியும் போது இந்த டிஎன்ஏ தன்னைத்தானே எப்படி நகல் எடுக்குது? இது ஏதோ ஜெராக்ஸ் மிஷின்ல பேப்பர் வைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்லையே. கண்டிப்பா இல்ல. இது ரொம்ப சிக்கலான ஒரு ப்ராசஸ். முதல்ல ஹெலிகேஸ் அப்படிங்கிற நொதி அந்த இரட்டை சுருளை ஒரு ஜிப் மாதிரி பிரிக்கும். ஜிப் மாதிரி பிரிக்குமா? ஓஹோ. பிரிச்ச உடனே டிஎன்ஏ பாலிமரேஸ் புதிய இழைய உருவாக்கும். ஆனா இதுல ஒரு பக்கம் எந்த தடையும் இல்லாம தொடர்ச்சியான இழை உருவாகும். அத லீடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மறுபக்கம் எப்படி உருவாகும்? மறுபக்கம் தலைகீழா இருக்கிறதால விட்டு விட்டு துண்டு துண்டா தான் உருவாகும். இத ஒக்கசாக்கி துண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது லாகிங் ஸ்ட்ராண்ட். அந்த துண்டுகளை ஒட்டுறதுக்கு ஏதாவது பசை மாதிரி ஒண்ணு வேணுமே. ஆமா, டிஎன்ஏ லிகேஸ் அப்படிங்கிற நொதி அந்த துண்டுகளை ஒன்னா இணைச்சிடும். இப்படிதான் நகலெடுத்தல் நடக்குது. நம்ம உடம்புக்குள்ள இவ்வளவு பெரிய ஃபேக்டரி ஓடிட்டு இருக்கு. சரி, டிஎன்ஏ நகலெடுத்தல் பத்தி பார்த்தோம். இப்போ பிறக்க போற குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கறத இந்த குரோமோசோம்கள் எப்படி தீர்மானிக்குது? மனிதர்களுக்கு மொத்தம் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு. இதுல 22 ஜோடி ஆட்டோசோம்கள், அதாவது உடல் பண்புகளை தீர்மானிக்கிறது. அப்போ அந்த 23வது ஜோடி? அதுதான் அல்லோசோம்கள், பாலினத்தை தீர்மானிக்கிற குரோமோசோம். பெண்களுக்கு இந்த ஜோடியில 2மே எக்ஸ் குரோமோசோம்களா இருக்கும். அதனால அவங்கள ஹோமோகேமிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆண்களுக்கு ஒரு எக்ஸ் அப்புறம் ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கும், ஹெட்ரோகேமெட்டிக். சரியா? சரியா சொன்னீங்க.
இதிலிருந்து ஒரு முக்கியமான கேள்வி எழுமலாம். கருவுறும் போது குழந்தையோட பாலினத்தை தீர்மானிப்பது யாரு? தாயா இல்ல தந்தையா அப்படிங்கிற கேள்வி. ஆமா, தாயோட அண்டம் எப்போதுமே எக்ஸ் குரோமோசோமா மட்டும்தான் கொண்டிருக்கும். ஆனா தந்தை உருவாக்கும் விந்தணு எக்ஸ் ஆகவோ அல்லது ஒய் ஆகவோ இருக்கலாம். விந்தணுவே குழந்தையோட பாலினத்தை தீர்மானிக்குது. இதுல தாய்க்கு எவ்வித பங்கும் இல்ல அப்படின்னு இந்த ஆய்வுகள் ஆணித்தரமா சொல்லுது. இது சமுதாயத்துல இருக்கிற பல தவறான புரிதல்களை உடைக்கிற ஒரு அறிவியல் உண்மை. சரி, இந்த மேட்ரிக்ஸ்ல, அதாவது இந்த இயற்கையோட கணினியில எப்பவாவது பிழைகள் நடக்குமா? எல்லாம் 100% பர்ஃபெக்ட்டா நடந்துடுமா? பிழைகள் நடக்கத்தான் செய்யும். டிஎன்ஏல திடீர்னு ஏற்படுற அப்படிப்பட்ட மாற்றத்தை தான் நாம சடிதி மாற்றம், அதாவது மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். 1901ல ஈனோதீரா லாமார்கியானா அப்படிங்கிற தாவரத்துல ஹியூகோ டி விரிஸ் இத கண்டுபிடிச்சார். ஈனோதீரா லாமார்கியானாவா? பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா, இந்த குரோமோசோம் பிழைகள்னால என்ன நடக்கும்? இதோட எண்ணிக்கையில ஏற்படுற மாற்றத்தை பன்மைய நிலை, அதாவது பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்லலாம். தாவரங்கள்ல இது ரொம்ப நல்லது. நாம பாக்குற பெரிய பழங்கள், பூக்கள் இதெல்லாம் இதனால உருவானதுதான். ஓ, அதாவது விதையில்லாத வாழைப்பழம் மாதிரி. ஆமா. ஆனா மனிதர்கள்ல இந்த குரோமோசோம் எண்ணிக்கை மாறுனா அது அன்யூப்ளாய்டி அப்படிங்கிற நிலைய கொண்டு வரும். உதாரணமா, மனிதர்கள்ல 21வது குரோமோசோம் ஜோடியா இல்லாம 3ஆ மாறிட்டா அது டவுன் நோய் கூட்டு அறிகுறிய, அதாவது டவுன் சிண்ட்ரோம உருவாக்குது. அப்படியா? இது ரொம்ப கவலையான விஷயம். ஆமா, மன வளர்ச்சி குறைபாடு, உடல் குறைபாடுகளை இது ஏற்படுத்தும். இத ஒட்டுமொத்த படத்தோட தொடர்பு படுத்தி பார்த்தா, ஒற்றை ஜீன்ல உள்ள நியூக்ளியோடைடு வரிசையில ஏற்படுற சிறு மாற்றம் கூட பெரிய விளைவை ஏற்படுத்தும். சின்ன எழுத்துப்பிழ மாதிரி. கரெக்ட். கதிர் அறிவால் இரத்த சோகை, அதாவது சிக்கிள் செல் அனீமியா, இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஹீமோகுளோபின் மூலக்கூறுல ஏற்படுற ஒரு சிறு மாற்றம் இரத்த சிவப்பணுக்களை கதிரறிவாள் வடிவத்திற்கு மாற்றிடுது. வாவ்! 3000 மில்லியன் எழுத்துக்கள் கொண்ட ஒரு புத்தகத்துல ஒரு சின்ன எழுத்துப்பிழை மொத்த உடம்பையும் மாற்றிடுது. ரொம்ப ஆச்சரியமாவும் பயமாவும் இருக்கு. நாம லெசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மெண்டலோட பட்டாணி செடிகள்ல ஆரம்பிச்சு வாட்சன் கிரிக்கோட டிஎன்ஏ இரட்டை சுருள் வழியா பயணிச்சு கடைசியா சடுதி மாற்றங்கள் வரைக்கும் ஒரு பெரிய பயணமே போயிருக்கும். ஆமா, இயற்கை எந்திரம் எப்படி நம்ம தனித்துவமா செதுக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்தோம். கண்டிப்பா. அடுத்த முறை நீங்க உங்க தாத்தா மாதிரி சிரிக்கிறதா யாராவது சொன்னாலோ, இல்ல ஒரு பெரிய வாழைப்பழத்தை சாப்பிடும்போதோ கண்ணுக்கு தெரியாத அந்த டிஎன்ஏ இழைகளோட மாயாஜாலத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. உண்மைதான். அந்த பிரமிப்பு எப்போதுமே இருக்கணும். விடைபெறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான தூண்டுகோள். அந்த டீலோமியர்கள் தேறுதுதான் செல்கள் முதுமையடைய காரணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒருவேளை எதிர்காலத்துல விஞ்ஞானிகள் அந்த டீலோமியர்கள் குறுகுவதை தடுக்கும் வழியை கண்டுபிடிச்சா என்ன நடக்கும்? மரணத்தையே தள்ளி போட முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஆமா, நம்மால மனிதர்களோட முதுமையை தடுத்து நிறுத்த முடியுமா? இந்த மூலப்பொருளோட அடிப்படையில இதை நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு சுவாரஸ்யமான அலசலோட மீண்டும் சந்திப்போம்.